வியூவர்ஸ், இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் பற்றி பார்க்கலாம். லாங்குவேர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் பார்த்தீங்கன்னா மோனோலேயர் ஃபார்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. அது மல்டிலேயர் ஃபார்ம் ஆகிறத பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ மல்டிலேயர் ஃபார்மேஷனை ஃபார்ம் ஆகிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிரென்னர், எம்மெட் அண்ட் டெல்லர் அப்படிங்கிற 3 சயின்டிஸ்ட் ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுதான் பெட் தியரி ஆஃப் அட்சார்ப்ஷன். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். Langmuir adsorption isotherm explains the formation of monolayer of adsorbate molecules. ஸோ adsorbate molecules ஒரு மோனோலேயர், ஒரே ஒரு லேயர் மட்டும் ஃபார்ம் பண்ணுது ஆன் சாலிட் சர்ஃபேஸ். ஸோ ஒரு சாலிட் சர்ஃபேஸில் மோனோலேயர் ஃபார்ம் ஆகிறது மட்டும்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் டஸ் நாட் consider the formation of multilayer of adsorbate molecules on the adsorbent surface. ஸோ அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் மேலே மல்டிலேயர் ஃபார்ம் ஆகிறத பற்றி நம்ம லாங்குவேர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் 1938 பிரென்னர், எம்மெட் and Teller, பிரென்னர், எம்மெட் அண்ட் டெல்லர், இந்த 3 பேரும் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷனால் மல்டிலேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணாங்க. அது என்னென்னா பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். இவங்க அசியூம் பண்ணிட்டாங்க. Brenner, Emmett and Teller assumed that physical adsorption results in formation of multilayers. ஸோ மல்டிலேயர்ஸ், பல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு இவங்க அசியூம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறோம், பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். அதுக்கு அவங்க இன்னும் சில அசம்ஷன்ஸை எடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் சிலபஸில் டெரிவேஷன் இல்லை, அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க அசம்ஷனை சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனுக்கு போய்க்கலாம். The theory explained by them for the formation of multilayer on the adsorbent surface மேலே மல்டிலேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தியரி, அதுக்கு பேர் தான் என்னென்னா பெட் தியரி ஆன் adsorbent surface.
is called bed theory. ஸோ இந்த 3 சயின்டிஸ்டோட நேம்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து அந்த தியரிக்கு பேர் கொடுத்துட்டாங்க, பெட் தியரி. தி மெயின் அசம்ஷன்ஸ் ஆஃப் பெட் தியரி. ஸோ இந்த பெட் தியரி டெரைவ் பண்ணுறதுக்கு, பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்மை டெரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன அசம்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு பாருங்கள். தி மெயின் assumptions of bed theory are, இப்போ அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் சர்ஃபேஸ் மேலே யூனிஃபார்ம் அண்ட் லோக்கலைஸ்டு ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். அந்த சைட்ஸில் தான் போய் அட்சார்பேட் மாலிகுல்ஸ் அட்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா a solid surface has uniform and localized sites. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம் சைட்ஸ் அப்படின்னா, சைட்ஸ்னால் நமக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, எந்த பாயிண்டில் போய் சாலிட் சர்ஃபேஸில் அட்சார்பேட் மாலிகுல்ஸ் வந்து அட்சார்ப் ஆகுது அதுதான் சைட்டுன்னு சொல்கிறோம். அந்த சைட்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். இப்போது இதான் ஒரு சாலிட் சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இல்லை 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் 10 சைட்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா, 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் 10 அட்சார்பேட் மாலிகுல்ஸ் அட்சார்ப் ஆகும். அப்போ 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 20 இருக்கும். ஸோ ஒவ்வொரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேயும் 10 சைட்ஸ் தான் இருக்கும். இதுதான் மீனிங். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஃபார் அட்சார்ப்ஷன் பெர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட். அதான் வந்து யூனிஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்டு லோக்கலைஸ்டு, அது அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட், இந்த சைட் அப்படியே மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கெல்லாம் போகாது. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அது யூனிஃபார்மாக இருக்க முடியாது. ஒரு சில இடத்துல நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல நம்பர் ஆஃப் சைட்ஸ் கம்மியாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, இது லோக்கலைஸ்டு. ஒரு ஆக்டிவ் சைட் இங்கே இருக்குதுன்னா அது அங்கேயே தான் இருக்கும், அது அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாது. ஸோ லோக்கலைஸ்டு சைட்ஸ் யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அசம்ஷன். ஸோ ஒரு அட்சார்பன்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே மாதிரி பரவி இருக்கும். ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக அப்படி இருக்காது, எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம். லோக்கலைஸ்டுனா அந்த ஆக்டிவ் சைட்ஸ் அதே பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு அசம்ஷன். அடுத்தது, ஒரு பாயிண்டில் அட்சார்ப் ஆகிறதுனால இன்னொரு பாயிண்டில் வரக்கூடிய அட்சார்ப்ஷனை பாதிக்காது. அட்சார்ப்ஷன் at one site will not affect the absorption at other sites. ஸோ இது என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 சைட்ஸ் பக்கம் பக்கமாக இருக்குது. இந்த பாயிண்டில், இந்த சைட்டில் ஒரு அட்சார்பேட் அட்சார்ப் ஆகுதுன்னு வைங்க, அது வந்து இன்னொரு பாயிண்டில் இன்னொரு அட்சார்பேட் போய் அட்சார்ப் ஆகக்கூடியதை பாதிக்காது. ஸோ தி அட்சார்ப்ஷன் ஆன் ஈச் சைட் இஸ் இண்டிபெண்ட். ஒரு பாயிண்டில் அட்சார்ப் ஆகிறது இன்னொரு பாயிண்டில் அட்சார்ப் ஆகிறத பாதிக்காது. ஸோ அட்சார்ப்ஷன் தனித்தனியாக நடந்துக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து செகண்ட் அசம்ஷன். இதே அசம்ஷனை தான் நம்ம லாங்மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்லையும் வச்சுருந்தோம். சரி, அடுத்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லாங்மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்மில் நம்ம மோனோலேயர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே அப்படி இல்லை. தி மாலிகுல்ஸ் ஆஃப் அட்சார்பேட் மாலிகுல்ஸ் கேன் பி அட்சார்ப்ட் ஆன் தி சாலிட் சர்ஃபேஸ் டு ஃபார்ம் செகண்ட், தேர்ட் எக்ஸெட்ரா nth layers. The adsorbate molecules, ஸோ இங்கே தான் அந்த லாங்மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்லேருந்து டீவியேட் ஆகுது. தி adsorbate molecules can be adsorbed on the solid surface எதுக்கு? to form
செகண்ட், தேர்ட், இப்படி போயிட்டே இருக்கும். அண்டு nth லேயர்ஸ். ஸோ அந்த சாலிட் சர்ஃபேஸ் மேலே ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த லேயர் மேலே மறுபடியும் கேஸ் மாலிகுல்ஸ் அப்சார்ப் ஆகும். இப்போ செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த செகண்ட் லேயர் மேலே இன்னொரு லேயர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் அப்சார்ப் ஆகுது, அதாவது அப்சார்பேட் மாலிகுல்ஸ் அப்சார்ப் ஆகுது. இப்போ தேர்ட் லேயர் ஃபார்ம் ஆயிரும். தேர்ட் லேயர் மேலே எகைன் அப்சார்ப்ஷன் நடக்குது, ஃபோர்த் லேயர் ஃபார்ம் ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக வர லேயர் நான் nth லேயர்னு சொல்கிறேன். இந்த nth லேயர் எந்த லேயர் மேலே அப்சார்ப் ஆகிருக்கும்? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லேயர். nth லேயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லேயர் என்ன? n-1th லேயர். ஏன்னா 5வது லேயர் தான் லாஸ்ட் லேயர்னு வைங்க. 5th லேயருக்கு முன்னாடி லேயர் என்ன வரும்? 4th லேயர். 4 நான் 5-1 சொல்லாமல், அது மாதிரி இந்த nth லேயர் எது மேலே ஃபார்ம் ஆயிருக்குதுன்னா n-1th லேயர் மேலே ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போ இந்த nth லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா தேவை? அதுக்கு முன்னாடி என்ன லேயர் இருக்குதோ அதோட சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ அப்போது இந்த கடைசி லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி லேயர் எவ்வளோ கவர் பண்ணியிருக்குதோ அதுக்கு ஈக்குவல். தி சர்ஃபேஸ் ஏரியா available for the formation of nth layer is equal to surface coverage of n-1th layer. ஸோ n-1th லேயர் எவ்வளோ சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்குதோ அந்த சர்ஃபேஸ் மேலே தான் அதுக்கு அடுத்த லேயர் ஃபார்ம் ஆக முடியும், அதாவது nth லேயர். அப்போ அந்த n-1th லேயரோட சர்ஃபேஸ் கவரேஜ் எதுக்கு ஈக்குவல்னா nth லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் நமக்கு தெரியும் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இந்த அட்சார்ப்ஷன் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி ரிலீஸ் தான் ஆகும். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னு என்ன சொல்லுவோம்? அதோட என்தால்பி சேஞ்ச் வந்து நெகட்டிவ். ஸோ அட்சார்ப்ஷன் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ். இந்த அட்சார்ப்ஷனில் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ தி எனர்ஜி ஆஃப் அட்சார்ப்ஷன் அப்படின்னா அட்சார்ப்ஷன் நடக்கும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி, தி எனர்ஜி ஆஃப் absorption for the first layer. இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி, இதுக்கு என்ன சிம்பிள்னா E1 இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பெட் தியரியில் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து மாறாதது. சரி, அதுக்கு அடுத்தடுத்த லேயரில் அட்சார்ப்ஷன் நடக்கும்போது வரக்கூடிய அட்சார்ப்ஷன் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கிறோன்னா எனர்ஜி ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் தி கேஸ். அது என்ன எனர்ஜி ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் தி கேஸ்? நமக்கு தெரியும் ஒரு சாலிட் இருக்குது, அதை லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும்னா ரூம் டெம்பரேச்சரில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதை லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணும்? ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும், ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? சாலிட் ஹீட் எனர்ஜி வாங்கிட்டு மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். இது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ், ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸ், வாங்கிக்கக்கூடிய ப்ராசஸ். அதே கேஸி ஸ்டேட்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும்னு வைங்க, என்ன பண்ணும்? கூல் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கேஸ் லிக்விடாக மாறும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும், காண்டன்சேஷன். ஸோ இங்கே நம்ம கேஸ் அப்சார்ப்ஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கேஸ் வந்து சாலிட் சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகுது. இந்த செகண்ட் லேயரில் அப்சார்ப் ஆகக்கூடிய கேஸ் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா இதில் இந்த பெட் தியரியில் என்னென்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோன்னா கேஸ் லிக்விடாக கண்டென்ஸ் ஆகும்போது எவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் என்னென்னா எனர்ஜி ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் தி கேஸ். அது செகண்ட் லேயருக்கு மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா லேயர்ஸுக்குமே ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி அப்படியே என்னன்னு வச்சுக்கிறோம்? எனர்ஜி ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் தி கேஸ். ஸோ தி எனர்ஜி ஆஃப் அப்சார்ப்ஷன்
எனர்ஜி ஆஃப் அட்சார்ப்ஷன்னா என்ன? அட்சார்ப்ஷன் நடக்கும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. தி எனர்ஜி ஆஃப் அட்சார்ப்ஷன் இன் சக்சீடிங் லேயர்ஸ், அது அடுத்தடுத்து வரக்கூடிய லேயர்ஸுக்கு. Energy of absorption in succeeding layers is equal to the energy of liquefaction of the gas. அது இஎல்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ்னு என்ன? கேஸ் அப்படியே கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாறும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எனர்ஜி ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். ஸோ செகண்ட் லேயரில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த கேஸ் லிக்விடாக மாறும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அந்த எனர்ஜிக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் பெட் தியரி. இந்த அசம்ப்ஷன்ஸை பேஸ் பண்ணி பிரென்னர், எம்மெட் அண்ட் டெல்லர் ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணாங்க அட்சார்ப்ஷன், மல்டிலேயர் அட்சார்ப்ஷனுக்கு. அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னா பெட் ஈக்குவேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் above assumptions, ஸோ இப்போ நம்ம மேலே சொன்ன அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பிரென்னர், எம்மெட் and Teller derived an expression for multi-layer formation in physical adsorption. ஸோ ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷனில் மல்டிலேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறாங்க, கால்டு பெட் தியரி. அதுக்கு பேர் தான் என்ன? பெட் தியரி ஆர் பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம். அதோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள், P by nu total into P naught minus P is equal to 1 by nu mono into C plus C minus 1 by nu mono into C P by P naught. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் தான் என்னன்னா பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம். Equation 1 is called bet adsorption isotherm. So in this equation, இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கெல்லாம் மீனிங் பாருங்க. நியூ டோட்டல் இது எதுக்கு ஈக்குவல்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப்டு. ஸோ எல்லா லேயர் மல்டி லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப் ஆயிருக்கோ அதுதான் நியூ டோட்டல். டோட்டல் வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப்டு அட் ப்ரெஷர் P. ஸோ பிங்கிற ப்ரெஷரில் டோட்டலாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப் ஆகிருக்கோ அதுதான் வந்து நியூ டோட்டல். நியூ மோனாங்கிறது வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப்டு ஆன் தி சாலிட் சர்ஃபேஸ் டு ஃபார்ம் மோனோலேயர். மோனோலேயர் மட்டும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப் ஆச்சோ அதுதான் நியூ மோனோ. வால்யூம் ஆஃப் கேஸ் absorbed to form monolayer. அதுதான் வந்து என்ன?
நியூ மோனோ. இங்கே வந்து சர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். அதாவது இந்த சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறதுக்கு என்ன வால்யூம் ஆஃப் கேஸ் அப்சார்ப் ஆகும்னா அதுதான் நியூ மோனோ, கம்ப்ளீட் கவரேஜ். அடுத்தது சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு இ பவர் E1 minus EL by RT. ஸோ இந்த பெட் அப்சார்ப்ஷன் ஐசோதேர்மில் E1 கான்ஸ்டன்ட்னு அசியூம் பண்ணியிருக்கோம், EL கான்ஸ்டன்ட்டு, R கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர். ஸோ அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால E பவர் கான்ஸ்டன்ட் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ C இஸ் எ கான்ஸ்டன்ட், சி ஒரு மாறிலி. அடுத்து பி நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ப்ரெஷர். ஸோ நம்ம அப்சார்ப்ஷனில் சேச்சுரேஷன் ரீஜன் பார்த்தோம். அப்சார்ப்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே அப்சார்ப்ஷன் நடக்கலை அப்படிங்கிறது தான் சேச்சுரேஷன். ஸோ அந்த கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் nth லேயர் வரைக்கும் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே லேயர் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கும்போது என்ன ப்ரெஷரோ அதுதான் சேச்சுரேஷன் ப்ரெஷர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னதான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அப்சார்ப்ஷன் அதிகமாக போகிறதில்ல, அதாவது இந்த x/m வேல்யூ அதிகமாக போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சேச்சுரேஷன் ப்ரெஷர். ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் அகேன் அந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம், பெட் அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள், இதில் P வேரியபிள், ப்ரெஷர் ஆஃப் தி கேஸோட ப்ரெஷரை மாற்றலாம். ஃபைனல் லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டோட்டல் வால்யூம் ஆஃப் கேஸ் அப்சார்ப்டும் கான்ஸ்டன்ட். பி நாட்டுங்கிறது சேச்சுரேஷன் ப்ரெஷர், அப்சார்ப்ஷன் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய ப்ரெஷர், அப்போ என்ன ப்ரெஷரோ அதுதான், அதுவும் கான்ஸ்டன்ட். இந்த பி மாறிட்டே வரும், நம்ம ப்ரெஷரை மாற்றிட்டே வரலாம், கேஸோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதில் இந்த பி வேரியபிள், வி டோட்டல், நியூ டோட்டல், பி நாட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். அடுத்தது 1 by நியூ மோனோ. அந்த அட்சார்பென்ட் சர்ஃபேஸ் மேலே மோனோ லேயர் ஃபார்ம் ஆகும்போது, அதாவது அட்சார்பென்ட் சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் தேவையோ அதுதான் நியூ மோனோ, அதுவும் கான்ஸ்டன்ட். சியும் கான்ஸ்டன்ட் இப்போ பார்த்துட்டோம். ஸோ சி -1 கான்ஸ்டன்ட், சி கான்ஸ்டன்ட்னா அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் வர ஆன்சரும் கான்ஸ்டன்ட் தான். நியூ மோனோவும் கான்ஸ்டன்ட், அகைன் சி கான்ஸ்டன்ட். பி வேரியபிள், பி நாட் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இதில் இந்த P/P0 மைனஸ் பி மாறும், இங்கே P/P0 மாறும். அப்போ நம்ம என்னென்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் அடிச்சுக்கலாம், இது கான்ஸ்டன்ட். y இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனை y இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நாம் என்ன சொல்லலாம், பிளாட் ஆஃப் P by new total into P0 minus P versus P by P0 is a straight line. So இந்த P by new total into P0 minus Pக்கும் P by P0 இடையில ஒரு கிராஃப் போட்டோம்னா அது கட்டாயம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது y இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா 1 by new mono into C, ஸ்லோப் வந்து C minus 1 into new mono into C. Therefore plot of P by new total P0 minus P versus P by P0 is a straight line. இது ஒரு நேர்கோடாக தான் இருக்கும். with the y intercept அல்லது with the intercept 1 by new mono C and slope C minus 1 by new mono into C. So P by new total into P0 minus P. இது வந்து நம்ம y axisல எடுத்துக்கிறோம். P by P0 x axis.
ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப்புங்கிறனால நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி தான் போகணும். இதோட ஸ்லோப் என்னென்னு பார்த்தோம், c minus 1 by nu mono into c. Y intercept என்ன 1 by nu mono into c. So for most of the gases this plot is straight line. ஸோ நிறைய கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது. ஃபார் தி மோஸ்ட் ஆஃப் தி cases the plot is straight line. plot வந்து straight line-ஆ தான் இருக்குது. சரி, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து டீவியேட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ப்ரெஷரோட 1/3 விட அதிகமாகக்கூடாது. ஃபேர்லி straight lines are obtained when the pressure of the gas is or when the pressure of the gas does not exceed அதிகமாகாது does not exceed the 1/3 of saturation pressure. ஸோ அந்த P வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா P should be less than P0/3. P0/3 விட கம்மியாக இருக்க போது வரைக்கும் தான் ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அட் ஹை ப்ரெஷர் டீவியேஷன்ஸ் வரும், ஸ்ட்ரெயிட் லைன் வராமல் அதில் நிறைய டீவியேஷன்ஸ் வருது. இந்த P0ங்கிறது பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ப்ரெஷர்னு சொன்னோம். இந்த சேச்சுரேஷன் ப்ரெஷரில் என்னன்னா கேஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாறும் நம்ம அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில். ஸோ அதை விட அதோட அதில் 1/3 விட ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேஷன்ஷிப் வருது. அதில் 1/3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டீவியேஷன்ஸ் வருது, ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதில்லை. ஸோ P0 இஸ் தி saturation temperature, sorry, saturation pressure. So P0 is the saturation pressure at which the gas condenses into liquid. ஸோ கேஸ் வந்து நமக்கு என்னவா மாறுது, லிக்விடாக மாறுது அட் தி ப்ரீவைலிங் டெம்பரேச்சர். ஏற்கனவே அந்த இருக்கிற டெம்பரேச்சர்லேயே கேஸு, ஏன்னா அது ஐசோதேர்ம்ங்கிறனால டெம்பரேச்சர் மாறக்கூடாது, அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேயே கேஸ் லிக்விடாக மாறக்கூடிய ப்ரெஷர் தான் சேச்சுரேஷன் ப்ரெஷர்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதில் 1/3 விட கம்மியான ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேஷன் வரும். ஸோ இந்த ஸ்லோப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட், இந்த வேல்யூஸ்லேருந்து இந்த அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணலாம் இந்த பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ மாலிகுல் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா மாலிகுல் ஹேஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆர் ஈச் மாலிகுல் இஸ் அசியூம் டு பி ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். ஒவ்வொரு மூலக்கூறும் கோள வடிவில் இருக்கிறதா வச்சுக்கிறோம். ஈச் மாலிகுல் இஸ்
assumed to be spherically symmetric. ஸோ ஒவ்வொரு மூலக்கூறும் கோள வடிவில் இருக்கிறனால ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை அதை குறிக்கும். ஒரு கோலத்தை கட் பண்ணிங்கன்னா எப்படி என்ன ஷேப்பில் இருக்கும், சென்டரில் கட் பண்ணால் அந்த குறுக்கு வெட்டு என்னவா இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். therefore area of cross section of the molecule, அந்த மாலிகுலோட குறுக்கு வெட்டு பரப்பு. ஸோ மாலிகுல் கோள வடிவில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம். அதை கட் பண்ணோம்னா அந்த சென்டரில் வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ சர்க்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, πr². அதனால் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி மாலிகுலுக்கு என்ன ஃபார்முலா, πr². இப்போ இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் தி கேஸ் இந்த கிராஸ் செக்ஷன். ஸோ இதோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டென்சிட்டி ஆஃப் தி கேஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, டென்சிட்டி ρ is equal to mass by volume. ஸோ இதுதான் டென்சிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ 1 mole கேஸ் எடுத்துட்டோம்னா அதோட மாஸ் எதுக்கு ஈக்குவல், மாலிகுலர் மாஸ். ஃபார் 1 mole கேஸ் mass is molecular mass and volume V. 1 mole கேஸ்னா அதில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கும், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ், NA நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ρ is equal to m/v போட்டோமா, விங்கிறது என்ன, வால்யூம் ஆஃப் 1 mole கேஸ். இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டதே 1 mole கேஸ் தான். 1 moleனா அது ஒரு கேஸ் மாலிகுல் இல்லை. எத்தனை கேஸ் மாலிகுல்ஸ், 6.023 into 10^23 நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ். இதைத்தான் நம்ம ஷார்ட்டாக என்ன எழுதிக்குவோம், இந்த அவகாட்ரோ நம்பரை NA. ஸோ NA கேஸ் மாலிகுல் சேர்ந்து V வால்யூம். அப்போ ஒரு கேஸ் மாலிகுலோட வால்யூமை ஸ்மால் வின்னு வச்சுக்கலாம். NA அப்படிங்கிறது அவகேட்ரோ நம்பர், ஸ்மால் விங்கிறது வால்யூம் ஆஃப் 1 கேஸ் மாலிகுல். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் V. அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு வால்யூம் ஆஃப் 1 கேஸ் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் 1 mole கேஸ் மாலிகுல். ஸோ விங்கிறது என்ன, ஸ்மால் v, வால்யூம் ஆஃப் 1 கேஸ் மாலிகுல், ஒரே ஒரு கேஸ் மாலிகுலோட வால்யூம் ஸ்மால் v. கேபிட்டல் விங்கிறது என்ன, 1 mole கேஸ் மாலிகுலோட வால்யூம். அப்போது ஒரு கேஸ் மாலிகுலோட வால்யூமை அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த கேபிட்டல் V கிடச்சிருமா. அப்போ நான் ரோவை எப்படி எழுதுகிறேன், m/NA இன்ட்டு ஸ்மால் v. சரி, இந்த ஒவ்வொரு கேஸ் மாலிகுலும் என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் 1 கேஸ் மாலிகுல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ ஒரு கேஸ் மாலிகுலோட வால்யூமை ஸ்மால் வின்னு சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு மாலிகுலும் ஸ்பெரிக்கல் ஷேப், கோள வடிவில் இருக்கிறனால அப்போ அந்த ஸ்மால் விங்கிறது என்ன, வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 πr². இப்போ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ρ is equal to m/NA இன்ட்டு 4/3 πr². இதுலேருந்து r³ என்ன, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணால் r³ இங்கே வரும். இந்த 3 மேலே போய்க்குது, 3m/4NA π. ஸோ இது r³. அப்போ r என்ன, க்யூப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா க்யூப் ரூட் 3m/4π. இந்த ரோ இங்கே போடாமல் விட்டுட்டோம், போட்டுக்கணும். ஏன்னா இந்த r³ இங்கே கொண்டு வரும்போது ரோ கீழே வரும். 4πNA இன்ட்டு ரோ, அல்லது இது நீங்கள் ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். 4π
ரோங்கிறது என்ன? டென்சிட்டி ஆஃப் தி கேஸ். இப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் மாலிகுலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் மாலிகுல் பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோமா? ஸோ பை இன்ட்டு ஆருக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3m/4πNA into rho whole power 1/3 அதுக்கு ஸ்கொயர் என்ன வரும்? பை இன்ட்டு 3m. ஸோ இந்த இடத்துல 3m போட்டிருக்கணும். 4πNA rho whole power 2/3. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் மாலிகுலுக்கான ஃபார்முலா. ஒவ்வொரு மாலிகுலுக்கும் மாலிகுலர் மாஸ் ஃபிக்ஸ்டு, கான்ஸ்டன்ட், மாற போகிறதில்ல. பையு கான்ஸ்டன்ட், NA அவோகாட்ரோ நம்பர் கான்ஸ்டன்ட், அட் கிவன் டெம்பரேச்சர் டென்சிட்டி ஆஃப் தி கேஸும் கான்ஸ்டன்ட், கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுங்கிறனால ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கேஸ் மாலிகுல் அதுவும் கான்ஸ்டன்ட். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்ம அப்படியே எதுக்கு ஈக்குவல்னு அசியூம் பண்ணிக்கலாம்னா ஏரியா கவர்டு பை ஒன் கேஸ் மாலிகுல். ஏரியா ஆஃப் cross section of a molecule is considered as area covered by one gas molecule on the surface of adsorbent. ஸோ அட்சார்பன்ட் சர்ஃபேஸில் ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் கவர் பண்ண ஏரியாவுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் அட்சார்ப்டு டு ஃபார்ம் மோனோ லேயர், அதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் adsorbed to form monolayer. சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும்னா மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் அல்லது வால்யூம் ஆஃப் 1 mole கேஸ், வால்யூம் ஆஃப் 1 mole கேஸ், அதை நம்ம என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? V. 1 mole கேஸோட வால்யூம் V. 1 mole கேஸ்னா எவ்வளோ? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் கேஸ். வால்யூம் ஆஃப் 1 கேஸ் மாலிகுல் அது என்னன்னு பார்த்தோம்? V/NA பார்த்தோம். V/NA மீட்டர் கியூப்னு வச்சுக்கலாம். V/NA மீட்டர் கியூப்ல எவ்வளோ கேஸ் மாலிகுல் இருக்குது? ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் இருக்குது. அல்லது இதுவே நான் இப்படி திருப்பி எழுதுறேன் பாருங்க. நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் இன் V/NA மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. V/NA மீட்டர் கியூப்ல எவ்வளோ கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது? 1. அதனால தான் நம்ம மேலே என்னன்னு எழுதியிருக்கோம்? வால்யூம் ஆஃப் 1 கேஸ் மாலிகுல் V/NA மீட்டர் கியூப். நான் திருப்பி சொல்லியிருக்கேன் நான். நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் இன் V/NA மீட்டர் கியூப் இஸ் 1. இப்போ அடுத்தது நம்ம நோட் பண்ணியிருக்கோம், மோனோலேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அட்சார்ப் ஆன கேஸ் மாலிகுலோட வால்யூம் V மோனோன்னு சொல்லிட்டோம். V/NA மீட்டர் கியூப்பில் ஒரு கேஸ் மாலிகுல் இருக்குதுன்னா V மோனோ மீட்டர் கியூப்பில் எவ்வளோ கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும்? இந்த V/NAவை நம்ம V மோனோவாக மாற்றணும். என்ன பண்ணணும்? இந்த V/NAவை தூக்கணும்னா NAவால் மல்டிப்ளை பண்ணும், Vயால் டிவைட் பண்ணும். அப்போ தான் V கேன்சல் ஆகும், NA கேன்சல் ஆகும். இப்போ ஒன்றுன்னு தான் வரும். பட் நமக்கு தேவை V மோனோ. அப்போ இன்ட்டு V மோனோ போடணும். அப்போ இந்த V/NAவை
வி மோனோவா மாத்திரக்கு என்ன பண்ணோம், என்ஏவால் மல்டிப்ளை பண்ணோம், வியால் டிவைட் பண்ணோம், வி மோனோவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதைவே தான் இங்கேயும் செய்யணும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் இன் வி மோனோ மீட்டர் கியூப். ஸோ இந்த வி பை என்ஏவை வி மோனோவா மாத்திரக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள், என்ஏவால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஒன்னையும் என்ஏவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், வியால் டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பை வி மோனோவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். வி மோனோங்கிறது வால்யூம் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் இன் மோனோலேயர் ஆர் அட்சார்ப்டு டு ஃபார்ம் மோனோலேயர். அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், NA into V mono by capital V. So capital V ங்கிறது என்ன, volume of 1 mole gas. இதுவே வந்து at 273 Kelvin and 1 atm pressure இந்த V எதுக்கு ஈக்குவல், molar gas volume 2.24 into 10⁻⁻2 மீட்டர் கியூப்க்கு ஈக்குவல். அப்போ இந்த நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, அட் எஸ்டிபி. ஸோ அட் எஸ்டிபி நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் adsorbed to form monolayer எதுக்கு ஈக்குவல், NA அவகாட்ரோ நம்பர் 6.023 into 10⁻23 into V mono volume of gas adsorbed to form monolayer divided by the molar volume 2.24 into 10⁻⁻2 meter cube. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் தான் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் adsorbed to form monolayer at STP. டெம்பரேச்சர் வந்து வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன மோலார் வால்யூமோ அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் adsorbed to form monolayer கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அதர் டெம்பரேச்சர்ஸில் என்னென்னு மாறும், அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு வி மோனோ இன்ட்டு இந்த வி மோனோவெல்லாம் நம்ம அந்த பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் கிராஃப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்டு வி, இந்த விங்கிறது மோலார் வால்யூம் அட் அதர் டெம்பரேச்சர்ஸ், அது நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம், அட் அதர் டெம்பரேச்சர்ஸ் ஸோ n is equal to இந்த ஃபார்முலா. என்னென்ன, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் adsorbed to form monolayer. அடுத்தது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பென்ட். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாலிகுலோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் எதுக்கு ஈக்குவல், ஏரியா ஆக்குபைட் பை ஒன் கேஸ் மாலிகுல். ஏரியா ஆஃப் cross section of a gas molecule is equal to area occupied by one gas molecule on the surface of adsorbent. ஸோ adsorbent சர்ஃபேஸில் அந்த ஒரு கேஸ் மாலிகுல் மட்டும் ஆக்குபை பண்ண ஏரியாவுக்கு ஈக்குவல். அப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் adsorbent எதுக்கு ஈக்குவல், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் adsorbent. இதுக்கு முன்னாடி என்னென்னா, when the surface is completely covered by
gas molecules. So on the adsorbent oda surface complete gas molecules cover பண்ணிச்சுனா surface area of adsorbent and the adsorbent oda surface எதுக்கு equal அந்த சர்ஃபேஸ்ல மொத்தம் எவ்வளவு கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் n. அதான் நீங்க எழுதியிருக்கோம் பாருங்க, நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் அப்சார்ப்ட் ஆன் தி சர்ஃபேஸ் இஸ் n இன்டு வால்யூம் ஆஃப் ஒன், அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஒன் மாலிகுல், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கேஸ் மாலிகுல். ஸோ இதுக்கு நாம் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பெண்ட் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் அண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் அட்சார்பெண்ட் விச் ஃபார்ம் மோனோலேயர். மோனோலேயர் மட்டும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேஸ் மாலிகுல் அட்சார்ப் ஆச்சோ அதுதான் என். அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம், NA இன்ட்டு V மோனோ by capital V into area of cross section க்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், pi into 3m by 4 pi NA into rho whole power 2 by 3. ஸோ இதில் இந்த V மோனோவோட வேல்யூ நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம், பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்மில் கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சி இங்கே மற்ற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பெண்ட் கிடச்சிரும். இதுதான் பெட் அட்சார்ப்ஷன் மெத்தடில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பெட் ஈக்குவேஷன் பார்ப்போம். So from Bett equation, a plot of P by V total into P naught minus P versus P by P naught is a straight line. So இது நாம பார்த்துட்டோம். So Bett equation படி ஸோ இதில் இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு வச்சுட்டிங்கன்னா ஸ்லோப் tan தீட்டா எதுக்கு ஈக்குவல், C minus 1 by mu mono into C. அடுத்து y intercept. y intercept எதுக்கு ஈக்குவல் 1 by mu total into by mu mono into C. இதுதான் இன்டர்செப்ட்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்லோப்பு இன்டர்செப்ட் இது ரெண்டில் இருந்து ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு C minus 1 by mu mono into C. Intercept is equal to 1 by mu mono into C. இது 1 2 வச்சுக்கோங்க ஈக்குவேஷன்ஸ். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நியூ மோனோ வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப்ட் டு ஃபார்ம் மோனோ லேயர் கால்குலேட் பண்ணிடலாம். From equations 1 and 2, new mono can be calculated. So இந்த new mono தெரிஞ்சுன்னா நம்ம இப்போ முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், determination of surface area of adsorbent, அதை கால்குலேட் பண்ணிடலாம்.
Second, modified Bett equation. So modified Bett equation பார்த்தீங்கன்னா இதில் இந்த p by p நாட்டை xன்னு வச்சுக்கிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா nu by nu m is equal to cx by 1 minus x into 1 minus n plus 1 x power n plus n x power n plus 1 divided by 1 plus c minus 1 into x minus c into x power n minus 1. So இது பார்த்தீங்கன்னா modified Bett equation. இந்த Bett equationல when n is equal to 1, it reduces to Langmuir adsorption isotherm. So n வந்து 1ன்னு மாறுச்சுன்னா அது என்னவா மாறுது? Langmuir adsorption isotherm மாறுது. ஸோ எப்படின்னு பாருங்க, v by vm is equal to nu by nu m is equal to cx by 1 minus x 1 minus இங்கே n-க்கு 1 போட போகிறோம், 1 plus 1 2 2 into x power 1 2x plus n-க்கு 1 போட போகிறோம் 1 plus 1 2. ஸோ x ஸ்கொயர்னு வரப்போகுது 1 minus 2x plus x square divided by 1 c minus 1 into x. அது நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, xcx minus x minus c into x power 1 minus 1 0. சார் ஒரு சின்ன கரெக்ஷன், இங்கே x பவர் n plus 1 தான், இதுவும் n plus 1 தான், இதுவும் n plus 1 தான். c x ஸ்கொயர் தான் வரும் மாடிஃபை பண்ணும்போது. ஸோ இதை மாற்றிக்குங்க, x பவர் n plus 1 தான். ஸோ இந்த ஆன்சர் வருது. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா 1 minus x the whole squareோட ஃபார்முலா. 1 minus x the whole square என்ன ஃபார்முலா? a minus b the whole square ஃபார்முலா எப்படி போட்டிங்கன்னா a ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர், ஸோ அது 1 minus 2ab minus 2 into 1 into x 2x plus b ஸ்கொயருக்கு plus x ஸ்கொயர். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? 1 minus x the whole square divided by கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 minus x into இந்த டேர்மில் நான் எப்படி எழுதலாம்னா 1 காமன் எடுத்தேன்னா 1 plus cx, இங்கே மைனஸ் எக்ஸை காமன் எடுத்தோன்னா 1 plus cx. ஸோ cx into 1 minus x square, இந்த 1 minus x இதை நான் எப்படி எழுதலாம்னா 1 plus cx into 1 minus xன்னு எழுதலாம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1 minus x into 1 minus x 1 minus x the whole square, இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? cx by 1 plus cx. இந்த xங்கிறது எதுக்கு ஈக்குவல்? p by p நாட். இந்த x வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா p by v total volume is equal to p naught by cv monolayer plus
P/V மோனோலேயர்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங்மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் ஃபார்மில் இருக்கும். ஸோ when n is equal to 1, பெட் ஐசோதேர்ம் என்னவா ரெடியூஸ் ஆகுது? லாங்மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டலாக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐசோதேர்ம்ஸ் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸையும் பார்க்கலாம். Isotherm. So first type 1. இது பார்த்தீங்கன்னா லாங்மியர் ஐசோதேர்ம். ஸோ இதில் பிளாட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே x/m வெர்சஸ் ப்ரெஷர் போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் லிமிட்டிங். இதுக்கு மேலே அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ இது வந்து மோனோலேயர் ஃபார்மேஷனை மீன் பண்ணுது. மோனோலேயர் ஃபார்மேஷன். ஸோ இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது வந்து சேச்சுரேஷன் ரீஜன். இதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் பெருசாக மாற போகிறதில்ல. சேச்சுரேஷன் ரீஜன். இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் N2 ஆன் சார்கோல். at -195 degree Celsius. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். சார்கோல் மேலே நைட்ரஜன் கேஸ் அப்சார்ப் ஆகிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது மோனோலேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா பிளாட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 2 பிளாட்ஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்டுக்கு என்ன மீனிங் பாருங்க. மல்டி லேயர் ஃபார்மேஷன். multi-layer formation on non-porous adsorbent surface. ஸோ அதில் எந்த ஹோல்ஸும் இருக்கக்கூடாது. non-porous சரி ஸோ non-porous adsorbent surfaceல multi-layer ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படி இருக்கும். இந்த B வந்து டிரான்சிஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். B பாயிண்ட்ல monolayer formation is complete. At point B monolayer formation is complete. So இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா E1 should be greater than EL. ஸோ நம்ம இந்த C is equal to e power E1 minus EL by RTன்னு பார்த்தோம். இந்த E1 வந்து EL விட அதிகமாக இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதாவது மோனோலேயர் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி லிக்விஃபிகேஷனில் வர கேஸ் லிக்விடாக மாறும்போது வர எனர்ஜி விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த டைப். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
adsorption of nitrogen on silica gel. Silica gel absorb ஆகிறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். at அதே டெம்பரேச்சர் தான், at minus 195 degree Celsius. ஸோ நைட்ரஜன் சிலிக்கா ஜெல் மேலே மல்டி லேயர் ஃபார்ம் பண்ணுது, அதே சார்கோல் மேலே மோனோ லேயர் தான் ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டைப் 3 பிளாட்ஸ். இந்த டைப் 3 பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் ஆன் porous adsorbent surface. ஸோ அந்த adsorbent surface மேலே நிறைய ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும், அதுதான் porous adsorbent. porous adsorbent surface அப்படின்னா இந்த டைப் 3 பிளாட்ஸ் வரும். இது எப்படின்னு பாருங்க. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து டைப் 3 பிளாட். இங்கே அட்சார்பன்ட் வந்து போரஸ், பட் டைப் 2ல நான் போரஸாக இருக்கும். இங்கே என்ன கண்டிஷன்னா EL இஸ் கிரேட்டர் தென் E1, இதுதான் இங்கே கண்டிஷன். ஸோ இதுலேயும் மல்டி லேயர் ஃபார்ம்டு. மல்டி லேயர் இஸ் ஃபார்ம்டு ஆர் மல்டி லேயர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இதுலேயும் இந்த அட்சார்பன்ட் சர்ஃபேஸ் மேலே மல்டி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இதில் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே மல்டி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். தி ஃபார்மேஷன் ஆஃப் மல்டி லேயர் may start or may take place even first layer is not completely formed. So first layer complete form ஆகிறதுக்கு முன்னாடியே மல்டி லேயர்ஸ் அதர் லேயர்ஸும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் adsorption of iodine or bromine vapor on silica gel. At minus 194 degree Celsius. Sorry, temperature மாத்திக்கங்க. 79 degree Celsius. நெகட்டிவ் டெம்பரேச்சரில் போனீங்கன்னா புரோமின் எல்லாம் லிக்விடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 4 அட்சார்ப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா போரஸ் அட்சார்பன்ட் சர்ஃபேஸில் இந்த அட்சார்ப்ஷன் நடக்கும். அட்சார்ப்ஷன். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் தான். அட்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் போரஸ் அட்சார்பன்ட். ஸோ போரஸ் அட்சார்பன்ட்னா நமக்கு தெரியும், அந்த அட்சார்பன்ட்டோட சர்ஃபேஸில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும், ஸ்மால் ஹோல்ஸ். அந்த மாதிரி அட்சார்பன்ட் எடுத்துக்கிறோம். அந்த அட்சார்பன்ட்டில் தான் இப்போ என்ன ஆகுதுன்னா அட்சார்ப்ஷன் நடக்குது. பிஃபோர் சேச்சுரேஷன், அதாவது சேச்சுரேஷன் ப்ரெஷர் வர்றதுக்கு முன்னாடியே, பிஃபோர் சேச்சுரேஷன் condensation of gas in the pores. இது வந்து கேபிலரின்னு சொல்லிக்கலாம். இந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஸ்மால் கேபிலரிஸாக அசியூம் பண்ணிக்கலாம். போர்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இந்த கேஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸில் போய் காண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாறிடும். டேக்ஸ் பிளேஸ்.
அது சேச்சுரேஷன் ப்ரெஷருக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லலாம்னா this type of physical adsorption takes place on the surface of porous adsorbents with condensation in the pores of adsorbent. அந்த pores எல்லாம் capillaries ஆக்ட் ஆகும். இதுக்கு பிளாட் பார்த்தீங்கன்னா x by m versus pressure பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து மல்டிலேயர் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது, ஏன்னா காண்டென்சேஷன் நடக்குது. ஸோ இதுலேயும் மல்டிலேயர் இஸ் ஃபார்ம்டு ஆர் மல்டிலேயர்ஸ் ஆர் ஃபார்ம்டு and E1 is greater than EL. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா adsorption of benzene on ferric oxide gel. at 50 degrees Celsius. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது டைப் 5 adsorption isotherm. டைப் 5 adsorption isotherm. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டைப் 4 மாதிரி தான், பட் இங்கே என்னென்னா EL is greater than E1. Type 5 adsorption isothermக்கு இங்கேயும் multilayer is formed, adsorption takes place on porous adsorbent surface. ஸோ போரஸ் அட்சார்பன்ட் சர்ஃபேஸில் தான் அட்சார்ப்ஷன் நடக்குது, பட் இங்கே கண்டிஷன் என்ன, EL is greater than E1, மல்டி லேயர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா அட்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஆன் ஆக்டிவேட்டட் சார்கோல் at 100 degrees Celsius. ஸோ இந்த பிளாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து டைப் 5. ஸோ இது போக டைப் 6 டைப் 7லேயும் 2 adsorption isotherms பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெட்டிங் adsorbent systems. non-wetting adsorbent systems. ஸோ அது பிளாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரெஷர் எடுக்காமல் P/P0 எடுத்துக்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த P0ங்கிறது நமக்கு தெரியும், சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர். இப்படியும் வரலாம். இது டைப் 6. இது டைப் 7 பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P/P0 is equal to 1. ஸோ இங்கேயும் தான். ஸோ இதெல்லாம் நான் வெட்டிங் adsorbents வரக்கூடிய isotherm plots. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number
94863 77825. Thank you.